அனைவருக்கும் வணக்கம். மே 14ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த பயிற்சியின் காரணமாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய நபர்களினுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. அதனால் நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகலாம். இந்த காலத்தில் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். உடல் நலம் சீரடையும். மற்றவர்களுடன் இருந்த மன வருத்தமும் நீங்க பெறும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்க பெறும். அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமாக நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்களும் தீரப்பெறுங்க. வியாபாரத்தில் இருந்த பண பிரச்சனையும் குறைய ஆரம்பிச்சிடும். தொழில் விரிவாக்கம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்து வந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்தில் அமைதி உண்டாக பெறும். சுப காரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண காரியங்கள் கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும். பணவரத்து அதிகரிக்கும். கொடுத்த வாக்க காப்பாற்ற முயற்சி பண்ணுவீங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும். நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க. அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய வேலைகள் திருப்திகரமாக நடந்து முடியுங்க. அதே மாதிரி இந்த மாதம் அப்படின்னு வரும் பொழுது சாமர்த்தியமான உங்களின் பேச்சின் மூலமா எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க. தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவி கிடைக்கப்பெறுவீங்க. எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும். தொழில் போட்டிகள் நீங்க பெரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வாக்குவன்மையால காரிய வெற்றி பெறுவாங்க. குடும்பத்தில் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். எந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்க பெறும். குழந்தைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் அமையப்பெறும். மனதில் இருந்த குழப்பங்கள் படிப்படியாக நீங்கி திருப்தி நிலவும். பணவரவு எதிர்பார்த்தபடி வந்து சேரும். பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். வாக்கு வன்மையால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் விலகும். பணியாட்கள் மூலமாக காரிய அனுகூலம் உண்டாகும். சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது அவசியம். உங்களுக்குரிய பரிகாரம் துர்க்கை அம்மனை அர்ச்சனை செய்து வழிபடுவது அனைத்து வித பிரச்சனைகளையும் தீர்க்கும். காரிய தடையை அகலும். சுபிக்ஷம் உண்டாக பெறும்.